Yeah. 190. 190. Yeah. 190. 19. 19. 90. Minus 95. Minus 10. Other band through air. 19 volt band through our 31 volt emotion bar. 31 volt வந்துட்டு வோல்ட் வந்துட்டு 5 வச்சிருப்போம். 5 வச்சிருப்போம். plus 5. plus 5. அப்ப 31 வோல்ட் கரண்ட் எவ்வளவு சார்? 290 ஆ 268 ஆ 196 வச்சு சார். நம்மளோட ஆஃப்டர் வந்துட்டு 252 252 31 வோல்ட் 31. ओके वोल्टेज ज्यादा होने से that will be चौड़ा जाता है top with more why the band throw there will be frequency will be controlling plus the depth of penetration very high எங்க வைக்கிறவங்க அங்க ஓட முடியும் புரியுதுங்களா பட் நீங்க இத வைக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா மெட்டலர்ஜில கட் பண்ணி நீங்க மேக்ரோ பாக்குறீங்க மைக்ரோ பாக்கணும் என்ன பார்க்கணும் மைக்ரோ இதுக்கெல்லாம் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க அவங்களாம் இங்க வந்து உட்காந்து ஏன்னா மைக்ரோல என்ன தெரியும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி வரும் கிரைன்ஸ் ஏன் கிரைன்ஸ் வரல ஃபாஸ்டா ஹை வோல்டேஜ் மெட்டல் கீழே வருது சோலிடிஃபிகேஷன் ஆகுது ஃபாஸ்டா சோலிடிஃபிகேஷன் ஆகுது ஏன் நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம ரெண்டு பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஹீட் உள்ள இருக்கும் டியூப் பக்கம் பாருங்க எப்பெல்லாம் மேக்ரோ பார்க்குறீங்களோ டியூப் பக்கம் மட்டும் வெந்தா மாதிரி இருக்கும் காஸ்டிங்ல வெந்தா மாறிட்டாது இப்போ நான் ஏன் கேட்ட காத்தாலும் ஹெச்ஏசெட்ல வருதான்னா ஹெச்ஏசெட்ல என்ன நடக்குதுன்னா நம்ம காஸ்டிங் வந்து இப்படி போச்சுன்னா பிரச்சனையே கிடையாது சார் இப்படி போகாம இப்படி போச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லா ஹெச்ஏஸ் அதிகமாயிடுச்சு ஏன் ஹெச்ஏஸ் ஆச்சு மேல ஒயிட் அதிகமா இருக்கு அந்த ஹீட் கீழே வருமா வராதா மெல்ட் ஆகாது அது மெல்ட் ஆகிறதுக்கு தேவையான ஒயர் இல்லையே அங்கதான் கரண்ட் இல்லையே மேல மட்டும் தான் இருக்குது அதுதான் வோல்டேஜ் கம்மி பண்ணுங்க வோல்டேஜ் கம்மி பண்றோம் வோல்டேஜ் வந்தாதான் கம்மி பண்ணாதான் உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு கரண்ட் வைக்கிறீங்களோ அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை கிடையாது இப்போ வேணாம் எனக்கு 9% மட்டும் தான் கூட்டணும்னா அழகான கொடுங்க வோல்டேஜ் எங்க 5.5 வைக்கிறீங்களா டு 1.9 வைங்க வேல்ட் என்ன பாருங்க சோ வந்து காஸ்டிங்லயும் பைப்லயும் கரண்ட் கொடுக்கறத வச்சு மெல்ட்டும் ஆகுது மெட்டீரியலும் ஃபில் ஆகுது சார் காஸ்டிங் திக்னஸ் அதிகம் இது திக்னஸ் கம்மி அப்ப திக்னஸ் அதிகமானதுக்கு ஹீட் வேணுமா வேணாமா வேணும் அப்போ கரண்ட் அதிகமாக கொடுக்கணும் இங்க கரண்ட் தான் கொடுக்குறோம் ஹீட் வோல்டேஜ் ஒன்லி ப்ரெஷர் ஒன்றும் பண்ண முடியாது பட் ஏன் ப்ரெஷரை கம்மி பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு காஸ்டிங்கை பொறுத்தவரை நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கூலிங் அப்புறம் கிராக் வந்துடும் அதுதான் புரியுதா உங்களுக்கு அதை கம்மி பண்ணதை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் எப்பவுமே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும்போதே உங்களுக்கு ஒய்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் ஏன்னா இது வந்து 340 டென்சில் வேல்யூ எவ்வளோ சார் டெஸ்டிங்கு 340 வரும் இது எவ்வளோ இருக்குது 465 ஒயர் எவ்வளோ இருக்கு 70 ஆஃப்டர் வெல்டிங் எவ்வளோ இருக்கும் 560 இருக்கும் எவ்வளோ இருக்கும் பாஸ் இப்போ 560 பால சரியா 340 தான் 420 தான் 560 இதோட சேர்ந்த உடனே ஒரு 410 தான் வருவானா வரமாட்டானா வந்துருவான் அவன் 420 இருக்கும் எவ்வளோ இருப்பான் 420 வரைக்கும் இருக்கும் நம்ம 500 செக் பண்ண முடியும் என்ன பண்ணப்போ கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குறாங்க வளைஞ்சு கொடுக்கணும்னா என்ன பண்ணோம் நீங்க வந்து ஃபாஸ்டா கூல் பண்ணக்கூடாது நார்மலைஸா இருக்கணும் ஃபாஸ்டா கூல் ஆச்சுன்னா மெட்டல் ஹார்டன் ஆயிடும் அப்போ ஃபாஸ்டா கூல் ஆகக்கூடாதுன்னு என்ன ஆகும் அப்போ எப்படி ஃபாஸ்டா ஸ்லோவா கூல் பண்றது நம்மகிட்ட கிடையாது நான் பேராமீட்டர்ல தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ நீங்க ரோசெட்ல இருக்குல்ல ரோசெட்ல நீங்க அடிக்கிறீங்க வெல்ட் ஆக்ஷன் எப்பயும் ஹார்ட்னஸ் செக் பண்ணி பாருங்க 480 மேல வரும் ரெண்டு ஆட் ஆயிட்டோம்னா 520 வரைக்கும் கூட ஏறும் ஒன்றும் பண்ண முடியாது அது என்ன ப்ராப்ளம் வரும் வெல்ட் அடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த பேரலிசம் இருக்குல்ல ரோசெட்டோட எண்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஓவர்லேப் ஏரியாவில் மட்டும் எப்படி இருக்கும் ஓவர்லேப் ஏரியாவில் இப்படி இருக்காது இப்படி இருக்கும் எந்த டார்ச் ஃபர்ஸ்ட் முடியுதோ
செகண்ட் முடிச்ச டார்ச் இருக்குல்ல அதை பக்கம் இழுத்துக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் முடிச்ச டார்ச் ஒரு கரண்ட்டை க்ளோஸ் பண்ணும், செகண்ட் முடிச்ச டார்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக செக் பண்ணணும். இப்போ உடஞ்சதுன்னா வந்து இதை போட்டோன்னா கீ போட்டோன்னா என்ன பண்ணுவோம், இந்த கீ 90 இருந்ததுன்னா கரெக்டாக உள்ளே இருக்கும். இது தூக்கி வந்து வச்சு இந்த கீ வந்து 45 கூட போகுது, 28 இருக்குதுன்னா ரிஜெக்ட் பண்ணுறோம். ரிஜெக்ட் பண்ணுறோம். சேஃப்டி பேக்கில் அது அளவு கிடையாது. 55க்கு ப்ளஸில் உள்ளே போனால் தான் இறங்கணும் கீ. இதை நம்ம சொன்னால் போவோம். நான் இருக்கிறத சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணோம், என் ரோசெட் ரெட்டிட் ஆகக்கூடாதுன்னா நான் பேராமீட்டரை கண்ட்ரோல் பண்ணணும். சைக்கிள் டைமை கம்மி பண்ணணும். நான் வச்ச பல்ஸில் நல்லா தான் வெல்டிங் வருது, பல்ஸில் அருமையாக வருது. ரெட்டிட் ஆகக்கூடாது நான் இன்னும் சீக்கிரம் பண்ணணும். அதே 32 செகண்ட் 22 செகண்டில் நான் 190 அடிப்பேன். அதே 22 செகண்டில் 340. அப்போ என் ஒயர் அதிகமாக வருதா வரலையா, ஹீட் அதிகமாக வருதா வரலையா, ஒருத்தர் தான் தெரியும். நீங்களாவது கிளாஸில் உட்காந்துக்கிறீங்க, அங்கே வரும் என்ன கேட்டால் போவோம். என்னது அந்த வயரோட திக்னஸ் ப்ளே பண்ணுச்சு. 93னா எவ்வளோ தூரம் போகுது, 97 கண்டிப்பாக 98 இருந்தால் பக்காவாக போவோம். 98 இருந்தால் உங்கள் கேஸ்டிங் அழகாக மெல்ட் ஆகும். 97 தான் வரும். அப்படி இல்லையா நம்ம 94 தான் வரும். 96 அதுக்கேற்ற மாதிரி பேராமீட்டர் மாற்று உங்கள்கிட்ட தான் இப்போ ப்ளே பண்ண தெரியுமே. அப் டு 94 9.94க்கு நீங்கள் ப்ளே பண்ணலாம் கேமை. நான் சொல்ல புரியுதா? அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற டிப்பு நல்ல டிப்பாகும். ஏன் டிப்பு அவங்க சொல்கிறேன், ஒயர் வாபிள் ஆகக்கூடாது. ஒயர் அங்கே டைட் ஆகி போச்சு, இப்படி பெண்ட் ஆகுதுன்னா கரெக்டாக வர ஒதுங்கிடும். எந்த பக்கம் ஒன்று கேஸ்டிங் ஒதுவும் இல்லை டியூப் ஒதுங்கிடும். அவ்வளோதான். நான் எவ்வளோ சொன்னேன், 50 ml லென்த் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ண, ஜாப் போடக்கூடாது, ஒயர் இன்ச் பண்ணணும். இன்ச் பண்ணி அப்படியே பார்க்கணும் 40 ml ஸ்ட்ரைட்டாக வருதான்னு பார்க்கணும். சொல்ல புரியுதா? ட்ரைஸ் கார்டை வச்சு இந்த ஒயர் அப்படி அழுந்தீங்கன்னா பக்கத்தில் தெரியும். இதோட பட்டா நீ டியூப் காமிச்சனா இல்லையாப்பா, நீ எல்லாம் 19 நான் 90 பார்த்தியாங்க என் டியூப்பு வரல. ஏன் வரலன்றது அடுத்தது. நம்ம ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தெரியாது 90 வரும். இது இங்கேருந்து வந்து இது வந்தால் நீங்கள் வளையும். ஓ நம்மளுக்கு 38 வரைக்கும் தான் வருது ஸ்ட்ரைட்டனிங். அப்போ நான் வெயிட் ப்ராப்ளம், என் ரோலர் ப்ராப்ளம். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட்டன் வருதோ சென்டராக போகும் வெல்டிங். இது வரும்போது வளைஞ்சிச்சு அப்படி இப்படி போச்சுன்னா கேஸ்டிங் அதிகமாகிடும், டியூப்ல இருக்காது. இது மேக்ஸிமம் கேஸ்டிங் பக்கம் ஏன் போகாது அப்படின்னா 2 ப்ராப்ளம் இருக்குது. கேஸ்டிங் ஒரு ஸ்டாப்பர், இதுக்கு மேலே ஒயர் வளையாது, டியூப் ஃப்ரீ ஓடிங்க இருக்கும். இது யாரும் கவனிக்க மாட்டேங்குது. அப்போ டியூப்ல தான் வெல்டிங் அதிகமாகும். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இதுக்கு என்ன பண்ணோம், நம்ம டிப் இருக்குல்ல, டிப்பு வந்தோன்னா ஒயர் டிப்பை உள்ளே போட்டு பார்க்கணும். கரெக்டாக 0.01 இருந்து போச்சுன்னா கரெக்டாக போகும். O2 மேக்ஸிமம். அதுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்குது டிப்புன்னா வாங்காது. இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமா தெரியாது. இதெல்லாம் ரொம்ப அக்யூரசி. ஃபைன் டியூன் பண்ணல பேராமீட்டர்லாம் நீங்கள் அடிச்சு செகண்டில் 20 செகண்டில் கண்டம். எஸ், இதுக்கு தான் கிளாஸ். நான் ஏன் உங்களை வர சொன்னேன்னா நீங்கள் கற்றுக்கோங்க நிறைய. இந்த கம்பெனிக்கோசம் கற்றுக்காதீங்க, உங்கள் நாலேஜுக்கோசம் கற்றுக்கோங்க சார். இன்னைக்கு வெல்டிங் நல்ல துட்டு சார், அருமையான காசு. நீங்கள் முதல்ல நாலேஜ் இருக்கணும். இப்போ இவங்களாம் வெல்டர், இந்த வெல்டர்லாம் கொஞ்சம் படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களா, கற்றுனா நல்லா இருக்கும். ये वेल्डिंग बहुत अच्छा काम, ये काम बुद्धिमान में काम करके ये पूरा इंजीनियर्स तुम्हारा थोड़ा नॉलेज अच्छा पढ़ने के लिए किधर से हो गया। ये कंपनी है ना मेटल फॉर्म, वेल्डर का डिमांड ज्यादा है इंजीनियर का, वेल्डर का। ये टिक वेल्डर कैसा नहीं साहब कहेगा, इधर से इधर करके 1 घंटे कर दिया ना। ये बोल रहे इसे अच्छा करो, देखेंगे सुंदर। ये डिमांड बहुत अच्छा है, थोड़ा नॉलेज है, बहुत बुद्धिमान। सर हाथ से वेल्डिंग जैसा बोलिएगा वैसा मार देंगे। हाँ नहीं बहुत अच्छा, पूरा काम अच्छा काम, बट अलग अलग है। तुम्हारा मशीन ऑपरेट पक्का करने के, अभी मालूम पूरा आदमी का कैसा करने के। हमारा बोल रहे ना चापर हो गया, गैप ज्यादा है, साइड में करो, 3 रोज स्क्रैप करो। ये आदमी का झगड़ा आता है कटिंग आदमी के लिए, कोई प्रॉब्लम नहीं। ये बोल रहे प्लस और -1 नहीं प्लस सर ऊपर में ज्यादा आता है। कैसा चेक करने के, हमारा गेज है जो फिलेट गेज अंदर डालो, देखो 2 mm डालो, 2 mm ऐसा 2 mm रिजेक्शन, ऐसा करके ये आदमी इंप्रूव होता है। कैसा करके ये आदमी कटिंग करके ऐसा है, थोड़ा टेढ़ा, इधर से बराबर बटोगे, इधर गैप आता है, इधर से वेल्डिंग अच्छा है, इधर से नो वेल्डिंग। लेजर सब डालते समय वो क्या बोलते हैं, हाइट हो रहा है, एक साइड हाइट हो रहा है, एक साइड कम हो रहा है। हाँ क्यों पाइप बैंड है सर, உங்க லக்ஸரியோட ஸ்டாண்டர்ட்ல
1 டிகிரி வேரியேஷன் இருந்தா கூட 3 லட்சம் போனேன். உடனே ஹேமர்